இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விவேக், என்ன ஆச்சு? எதுக்கு நீ ரொம்ப டென்ஷனா இருக்க? அண்ணா ஆடிட்டர் பார்க்க போறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு அண்ணி. ஆனா அண்ணா இன்னும் அங்க போகல. ஆடிட்டர் கால் பண்ணாலும் போன் எடுக்கல, நான் கால் பண்ணாலும் போன் எடுக்கல. அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு அண்ணி. விவேக், எதுக்கு தேவையில்லாம நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? அவரு பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணு. இல்ல அண்ணி, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஆடிட்டர் கால் பண்ணா கண்டிப்பா எடுத்து பேசணும். அப்படி இருக்கும்போது அவர் நிறைய தடவை போன் பண்ணி அண்ணன் எடுக்கலன்னு சொல்றாரு. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. டேய் விவேக், என்னடா 10 ரூபாய் கொடுத்து வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு கோடி ரூபாய் வருமா வராதான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி எதுக்குடா இவ்வளவு கவலைப்படுற? யாரு கால் பண்ணாலும் அண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறான். அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. விவேக், மித்ரா ஏதாவது சின்ன பையனா இல்லனா மணிக்கணக்கா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறவனா? எவ்வளவு வேலை இருக்கும் அவனுக்கு. அந்த வேலையில அவன் பிஸியா இருந்திருப்பான். சரி சரி, இப்போ அத்தை வந்துருவாங்க, டைம் ஆயிடுச்சு. தேவையில்லாம அவங்க முன்னாடி மித்ரா பத்தி பேசி டென்ஷன் ஆக்காதீங்க, சரியா? ஐயோ, அக்கா என்ன அத்தனை சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஒரு பாயிண்ட் போதுமே, இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்களே. அன்னைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி அவசரப்பட்டு அத்தனை சொல்லிட்டாங்க? சம்யுக்தா என் அக்காவை எதுக்கு அத்தைன்னு சொல்றா? அவ ஃப்ளோல வேற ஏதாவது சொல்லிருக்கலாமே. கரெக்டா முறையா அத்தைன்னு எதுக்கு சொல்றா? மனிஷா சொன்ன மாதிரி இங்க ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. சாரி சாரி, நான் ஏதோ அவசரப்பட்டு. தட்ஸ் ஓகே சம்யுக்தா. அத்தைன்னு சொல்லி கூப்பிட்ட, அவ்வளவுதானே? என் அக்காவை நீ அத்தைன்னு சொல்லி கூப்பிடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்ல. எதுக்காகனா நீ ஜானு வாயால அக்கான்னு சொல்லி கூப்பிட வச்ச, என் அக்கா வாயால மருமகன்னு சொல்லி கூப்பிட வச்சுட்ட. அது மட்டும் இல்லாம நீ பாக்குறதுக்கு எங்க லட்சுமி மாதிரியே இருக்க.